வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஏன் இங்கே ஸ்மைல் பண்ணுற அப்படின்னா, இந்த டாபிக் வந்து ஸ்மைல் பற்றி. நம்ம ஸ்மைல் பண்ணும்போது பிரெயின் வந்து நீங்கள் எதுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு அதுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் நம்ம பிரெயினுக்கு அந்த டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாதாம்மா. ஆனால் வேறு ஒரு விஷயம் நடக்குமா? என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போல்லாம் ஸ்மைல் பண்ணுறீங்களோ, நீங்கள் நேச்சுரலாக ஸ்மைல் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஸ்மைல் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேக்கிங்காலும் நீங்கள் ஸ்மைல் பண்ணாலும் சரி, எப்படி நீங்கள் பண்ணாலுமே உங்கள் மூளையில் ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்கும். அந்த என்ன மாதிரி செயின் ரியாக்ஷன் நடக்கும்னா, உங்கள் மூளை வந்து நீங்கள் எப்போல்லாம் ஸ்மைல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணும், டோப்பமைன் ரிலீஸ் பண்ணும், அப்போ செரட்டோனின் ரிலீஸ் பண்ணும். இந்த 3 கெமிக்கலுமே ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் உடலில் வேறு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸும் பெயினும் கம்மியாயிடும். அப்போது நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் உடம்புல வந்து பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அப்போது நீங்கள் ஸ்மைல் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸ்மைல் பண்ணுறீங்க, எத்தனை தடவை ரியலாக ஸ்மைல் பண்ணுறீங்க, எத்தனை தடவை ஃபேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் மட்டும் யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாளைக்கு 10 பேர் பார்ப்போமா, மினிமம் சொல்கிறேன். வெளியில் போகிறவங்க ஒரு நாளைக்கு 30 பேர் பார்ப்போமா, ஒரு நாளைக்கு 20 பேர் பார்ப்போம். 20 பேர், 10 பேர், 15 பேர், எத்தனை பேரை நீங்கள் பார்த்தாலும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஸ்மைலில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் 90% அவங்க திருப்பி என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ நான் கொடுக்கறத அவங்க கண்டிப்பாக திருப்பி கொடுப்பாங்க. ரொம்ப வெகு சில பேர் தான் என்னை பார்த்து சிரிக்காமல் இருப்பாங்க. ஸோ நான் 10 பேரை பார்த்தா அட்லீஸ்ட் 8 பேர் 9 பேர் எனக்கு திருப்பி அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ஸ்மைல் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச என்டார்ஃபின்ஸ், டோப்பமைன், செரட்டோனின் எனக்கு மட்டும் கிடைக்காம நான் இன்டைரக்டாக மற்றவங்களுக்கும் இதை வந்து இந்த கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ அவங்க என்னை பார்த்து நேச்சுரலாக சிரிச்சாங்களா தெரியாது, ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சாங்களா தெரியாது. ஆனால் நான் ஸ்மைல் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னை பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயும் என்டார்ஃபின் ரிலீஸ் ஆகும், டோப்பமைன் ரிலீஸ் ஆகும், செரட்டோனின் ரிலீஸ் ஆகும். அப்போ அவங்க பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும், அவங்க மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும், அவங்க பாடியில் இருக்கிற பெயினும் தன்னை போல் ரிலீஸ் ஆகும். ஸோ உலகத்துக்கு இதோட நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்? அதனால தான் தயவு செய்து இன்னையிலேருந்து யாரை பார்த்தாலும் சரிங்க, அது உங்கள் உடம்புக்கும் நல்லது, அவங்க உடம்புக்கும் நல்லது. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இது போய் மூளையில் சொல்லும், நீ ஒருத்தவங்க வந்து உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்களா, அப்போ நீ அவங்கள பார்த்து ஸ்மைல். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் ஒரு 10 பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு 10 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு செயின் ரியாக்ஷன் இந்த ஸ்மைல்னால் பல நல்ல விஷயங்கள் உலகத்தை சுற்றி நடக்கும். நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஸ்மைல் பண்ணாவே பல நல்ல விஷயங்கள் கொடுக்க முடியும். ஓகேயா? இன்றைக்கி ஸ்மைல் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் 1 2 3, நான் வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண போகிறேன், நீங்கள் அதே ஸ்மைல் எனக்கு கொடுங்க. ஓகேயா?